ஏற்காடு ஒரு சூப்பரான ஒரு ரிசார்ட்டுங்க. இந்த ரிசார்ட் பேர் வந்து மவுண்ட் பிகோ. இருக்கிறதுலே ரொம்ப உயரமான இடத்துல இந்த ரிசார்ட் வந்து அமைஞ்சிருக்கு. ஸோ ரிலாக்ஸ்டாக ஒரு காமாக ஒரு பீஸ்ஃபுல்லாக ஒரு இடம் வேணும், நல்லா வந்து ஜாலியாக வந்து வீக்கெண்டை செலிப்ரேட் பண்ணணும்னா இந்த ரிசார்ட் வந்து ரொம்ப ஆப்டாக இருக்கும். ஸோ வாங்க இந்த ரிசார்ட்டில் என்னென்ன இருக்குங்கிறத இந்த வீடியோவில் நான் ஃபுல்லாக சொல்கிறேன். வெல்கம் டு அவர் சேனல் அர்சர் லுக்ஸ். மவுண்ட் பிகோ இந்த ரெசார்ட்டுக்கு போகிற வழி தான் நான் இப்போ காட்டியிருக்கேன். சேருவராயன் டெம்பிள் போகிற வழியில் கரெக்டாக ஒரு 5 கிலோமீட்டரில் இருக்குது. ரெண்டு சைட்லேயும் மரங்கள் நிறையா இருக்கும். ரிசார்ட்டுக்கு போகிற வழியே நல்லா க்ரீனரியாக இருக்கும். அதே போல் ரிசார்ட்டும் பார்த்திங்கன்னா மலைக்கு மேலே ரொம்ப டாப்பில் தான் வந்து ரிசார்ட்டே அமைஞ்சிருக்கு. போர்டு வந்து இங்கே லெஃப்ட் சைட்லேயே வச்சுருப்பாங்க. இந்த போர்டில் இருந்து அப்படியே ரைட் சைடில் மேலே திரும்ப ஏறணும். மேலே ஏறி வந்துட்டோம். ஸோ இதுதான் ரிசப்ஷன் ஆஃபீஸ். இவங்களதுலேயே வந்து ஆன்லைன் புக்கிங் ஃபெசிலிட்டியும் இருக்குது, ஓன் வெப்சைட்டும் வச்சுருக்காங்க, புக் பண்ணுற ஆப்ஷனும் இருக்குது. ஸோ வீடியோவில் எந்த இடத்துல நாங்கள் ரூம் எடுத்திருக்கோம் அப்படிங்கிறதையும் நான் அடுத்தடுத்து காட்டுறேன். இவங்கள்ட்டே அடிஷ்னல் பேக்கேஜாக மார்னிங் சன்ரைஸ் பார்க்குறது, அதுபோக லவுட்ஸ் வேலி, இவங்களே ஏற்படுத்தின ப்ரைவேட் லேக்கு, அதேபோல் ஸ்ட்ராபெரி அண்ட் கேரட் ஃபார்மு, பிளான்டேஷன் வாக்கு, இந்த மாதிரி நிறைய ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறாங்க. ஸோ எல்லாமே வந்து சூப்பராக இருக்கும். ஏன்னா இந்த மலையோட உச்சி அந்த மாதிரி. ஸோ நம்ம மவுண்ட் பிகோ ரீச் ஆகிட்டோம். பார்த்திங்கன்னா டைம் வந்து காலையில் 12:30. ஸோ இந்த டைம் வந்திருக்கோம். ஸோ அடுத்தடுத்து என்னென்ன இங்கே இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். இந்த முன்னாடி தான் வந்து ஆஃபீஸ். ஸோ கூட்டம் பார்த்திங்கன்னா எவ்வளோ பேர் வந்து ஃபேமிலியாக வராங்க. இந்த மாதிரி கார்ஸ்லேயும் வந்து வரணும், ஸ்டே பண்ணுறவங்க இருக்காங்க. ஸோ சூப்பராக இருக்குது. இதான் என்ட்ரன்ஸு. இதுக்கப்புறம் வந்து மேலே வரிசையாக இன்னும் பில்டிங் ஒர்க்கும் ரெடி ஆகிட்டு இருக்குது. ஸோ நாம் போகிற இடம் பார்த்திங்கன்னா இங்கேருந்து தான் முன்னாடி போகணும். ஸோ இடம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப உயரம். சேருவராயன் டெம்பிள் போகிற வழியில் தான் இருக்குது. ஸோ நான் அதை ரூட்டும் காட்டியிருக்கேன். ஸோ இது அடுத்தடுத்து இங்கே என்னென்ன கம்யூனிட்டிஸ்லாம் இருக்குது, எவ்வளோ ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படிங்கிறது ஒன் பை ஒன்றா நான் காட்டுறேன். ஸோ சூப்பராக இருக்குது இடம். ஸோ வந்து ஃபேமிலியாக ஸ்டே பண்ணுறதுக்கும் இடம் சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி வரிசையாக அட்வென்ச்சர் கேம்ஸும் இருக்குது. இது மாதிரி குழந்தைங்களை கூப்பிட்டு வந்தீங்கன்னா கேம்ஸ் வரிசையாக இருக்குது, விளையாண்டுக்கலாம். ஸ்டே பண்ணுறதுக்கு மட்டும் நான் எவ்வளோ சார்ஜஸ்ன்னு மட்டும் நான் ரிசர்ச் பண்ணுறேன். எல்லாமே வந்து ரூம் ஸ்டேஸ் தான். இதுலேயே ரொம்ப ஹையஸ்ட்டான உயரத்தில் இந்த இடம் இருக்குது. ஃபேமிலியோடு வந்து நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், நல்லா ஒரு இயற்கையான ஒரு பேக்ரவுண்டில் நல்லா ஒரு காற்று, நல்லா சுத்தமான காற்றுல இருக்கும் அப்படின்னா இந்த இடம் ஒரு சூப்பரான இடம். அதே போல் இங்கேயே வந்து நம்மளுக்கு லஞ்சு, டின்னர், பிரேக்ஃபாஸ்ட்டுன்னு எல்லாமே அரேஞ்ச் பண்ணி தராங்க. ஸோ அதனால் ஃபுட்டும் வந்து சூப்பராக இருக்குது. ஸோ மொத்தத்தில் இந்த இடத்துல நீங்கள் ஸ்டே பண்ணும்போது ரிலாக்ஸ்டாக வந்து டைமும் ஸ்பெண்ட் பண்ணலாம். அதே போல் வந்து நிறைய ஆக்டிவிட்டீஸும் பண்ணுறாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உள்ள இன்டீரியராக இன்னும் டீப் ஃபாரஸ்ட்குள்ளே போகணும் அப்படின்னாலும் அதுக்கு தனியாகவும் பேக்கேஜ் இருக்குது. அது வந்து நான் சொன்ன சார்ஜஸில் இன்க்ளூட் ஆகாது. அது நீங்கள் புக் பண்ணும் போதே தெளிவாக கேட்டுருக்குங்க. ஸோ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ஒவ்வொன்றும் இண்டிவிஜுவல் வில்லாஸ். ஸோ இதோட காஸ்ட்டும் வந்து வேரி ஆகும். ஸோ அதே போல் இதில் நாங்கள் எடுத்திருக்க ரூமும் நான் எடுத்து காட்டுறேன் எப்படி இருக்குது, அந்த ரூமோட இன்டீரியர் லுக் எப்படி இருக்குது, ஸோ அந்த ரூமில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ்லாம் கொடுத்துருக்காங்கங்கிறது எல்லா டீட்டெயில்ஸுமே சொல்கிறேன். ஸோ ஒரு இடத்துக்கு நம்ம போகிறதுக்கு முன்னாடி நம்ம எதுவுமே பிளான்டே இல்லாமல் ஒரு இடத்துக்கு போய் ரீச் ஆனோடனே அந்த இடத்துல இருக்க அட்மாஸ்பியரோ இல்லை அந்த இடத்த வந்து நம்ம ஃபீல் பண்ணுறதுலாம் ரொம்ப பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா நம்ம ரொம்ப ஹாப்பி ஆகிடுவோம். அந்த மாதிரி தான் நானும் வந்து அந்த டே ஃபுல்லாக நல்லா ஹாப்பியாக இருந்தேன். ஜில்னஸ் அதிகமாக இருக்குது இந்த இடத்துல. எல்லாமே தங்குற இடம். இங்கே தான் தங்க போகிறோம். 109 வந்து இந்த ரூமை வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க. இங்கே கிட்டத்தட்ட 60 பேருக்கு பக்கம் வந்திருக்கோம். ஒரு ரூமுக்கு வந்து 3 பேர் அப்படின்னா 20 ரூம் புக் பண்ணியிருக்காரு. இந்த பிளாக் ஃபுல்லாகவே ரூம்ஸ் தான். இங்கே தான் நம்மளோட தங்குற இடம். ரொம்ப சூப்பராக இருக்குல்ல. ஸோ இந்த ரோட்டில் தான் நடந்து வந்துட்டுருந்தோம். ஸோ அது போக வந்து இப்போ நாம் இருக்கிறது பார்த்திங்கன்னா காம்பேக்டான கிளாஸ். ஸோ இதுலேயே வரிசையாக ரூம்ஸ் இருக்குது. ஸோ இது பார்த்திங்கன்னா நம்ம எங்கே இருக்கோன்னா பாத்ரூமில் இருக்கோம். ஸோ இப்போ எல்லாமே சூப்பராக இருக்குது, ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா ரூம் எடுக்கும்போது ஷவர் கேப்பு, அப்புறம் கோம்பு, இது வந்து டென்டல் கிட்டு, ஒரு ப்ரஷ் இருக்க மாட்டிருக்கு, ப்ரஷ்ஷு ஒரு ப்ரஷ் மட்டும் ஒன்று இருக்குது. அதே போல் சானிட்டரி பேக்கு. இன்னொரு என்னென்னா
சேவிங் கிட்டு எல்லாமே அப்படியே செட்டாக கொடுத்துருக்காங்க. அதுபோக வந்து ஹேண்ட் வாஷ்க்கு இது வந்து ட்ரையர் ஆட்டிருக்கு. ஸோ இந்தாண்ட பார்த்தீங்கன்னா குளிக்கிறதுக்கு பாத்ரூம், மேலே ஷவர் இருக்குது, டவலு செம்மையாக இருக்குல்ல. ஸோ லக்ஸரி அப்பார்ட்மெண்ட்டுங்கிறது நம்மளுக்கு இதுதான். ஸோ என்ன லிஃப்ட் பண்ணிக்கலாம். வியூ பாயிண்டோட குளிக்கணும் அப்படின்னா ஸோ ஓப்பனாக இருக்குது. வேணும்னா அது தூக்கிட்டோம்னா வெளியில் இருக்கிறது தான் ஓப்பனாக இருக்கும். ஸோ செம்மையாக இருக்குது இடம். ஸோ டீ காஃபி வேணும் அப்படின்னா நாமளே வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். பிளாக் டீ, பிளாக் காஃபி, அது போக வந்து அதுலேயே க்ரீமரும் வச்சுருக்காங்க, சுகரும் அதிலே இருக்குது. ஸோ நான் யோசித்தேன், என்ன ஒரு வேளை கிளைமேட்டும் நல்லா ஜில்லுன்னு இருக்குது, ஒரு பிளாக் டீ இல்லைனா பிளாக் காஃபி ரெடி பண்ணலாமா அப்படின்னு. ஸோ அதுலேயே வந்து ஹீட்ரு பார்த்திங்கன்னா நல்லா க்ளீனாக வச்சுருந்தாங்க. தண்ணியும் பார்த்திங்கன்னா சைடில் 2 பாட்டில் 2 லிட்டர் தண்ணி இருக்குது. ஸோ இதை எடுத்து அதில் ஊற்றிட்டு தண்ணி ஹாட் வாட்டரில் நம்ம பிளாக் டீயோ இல்லை பிளாக் காஃபியோ மிக்ஸ் பண்ணிக்கலான்ட்டு ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ ஜஸ்ட்டு அந்த ஹீட்டரில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து ஒரு 1/2 லிட்டர் வரைக்கும் ஊற்றிருப்பேன். ஊற்றிட்டு ஒரு வாக்கு இருந்தாலும் போயிட்டு வர்றதுக்குள்ளே தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. அடடா தண்ணி ரொம்ப ஹீட் ஆகிடுச்சோ அப்படின்னு நினச்சிட்டு இருந்தால் அதே வந்து ஆட்டோ கட் ஆஃப் ஆகிட மாட்டிருக்கு. நல்லா பிராண்டடான இதில் வந்து வச்சுருக்காங்க. ஏன்னா இதெல்லாம் மெயினாக சேஃப்டி பர்பஸாக இருக்கிறது. ஸோ நான் அதனால் வந்து ஆட்டோ கட் ஆஃப் ஆகிடுச்சு. ஹீட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் டெம்பரேச்சர், அதாவது 100 டிகிரி வந்து வாட்டர் எவாப்ரேஷன் டெம்பரேச்சர் வரும்போது அதே கட் ஆஃப் ஆகிட மாட்டிருக்கு. ரொம்ப தண்ணி சூடாகி அது இதாகிற மாதிரிலாம் பிரச்சனை இல்லை. நல்லா ஒரு ஹீட் வந்தோடனே அதே ஆட்டோ கட் ஆஃப் ஆகிடுது. ஸோ நான் எடுத்து பிளாக் காஃபி போட்டுக்கலான்னு சொல்லி மிக்ஸ் பண்ணேன். சூப்பரான ஒரு பிளாக் காஃபி, சூப்பரான ஒரு கிளைமேட். அடுத்து நம்ம லஞ்ச் வந்து ப்ரொவைட் பண்ண போகிறாங்க. அது எப்படி இருக்குங்கிறத உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். இந்த இடத்துல தான் இன்னும் சுற்றிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட்டு எங்கே போகிறதுன்னு பார்க்கணும். ஸோ மவுண்ட் பிகோ ஏரியாவில் இருக்கும். அதெல்லாம் ஃபுல்லாக வந்து டின்னர், லஞ்சு, பிரேக்ஃபாஸ்ட்னு ரொம்ப சூப்பராக இருக்கும். வியூ பாயிண்ட் பாருங்கள் எப்படி. ஸோ வெளியிலேருந்து பார்த்துட்ருக்கோம், உள்ளேருந்து பார்க்குற வியூ பாயிண்ட்டு தான். தால் தக்கா, இது வந்து ஜீரா ரைஸு, கோபி 65 இருக்குது, ஒயிட் ரைஸு, ரசம், கர்ட் ரைஸு, ஸ்வீட் ஒன்று, பைனாப்பிள் அல்வா, ஸோ லஞ்ச் மெனுவுக்கு நம்ம வெஜ்ஜு சூப் ஒன்று எடுத்துருக்கோம். அந்த சப்பாத்தி, இது வந்து பார்த்திங்கன்னா கீ ரைஸ், ஜீரா ரைஸு, ஆனியன் பச்சடி, அப்புறம் டால், இது டால் என்னது மூங் டால் குழம்பு, அப்புறம் இது வந்து பைனாப்பிள் அல்வா, அப்புறம் இது வெஜ்ஜஸ் வந்து பார்த்திங்கன்னா
குக்கும்பரும் கேரட் எடுத்திருக்கேன். ஸோ வாங்க சாப்பிட்லாம். ஸோ சூப்பரான ஒரு லஞ்ச் வந்து சாப்பிட்ணும். மதியம் வந்து ரொம்ப நேரம் ஆகிடுச்சு சாப்பிட்றதுக்கு. ஒரு பசியோடு டேஸ்ட் எப்படின்னு சொல்லுங்கள். ஸோ இதில் வந்து பிஸ்னஸ் இன்டோர் கேம்ஸும் இருக்குது. அப்புறம் அதனால் ஸ்விம்மிங் பூல் இருக்குது. ஸோ இதுலேயே மவுண்ட் பிக்கோ அப்படின்னு எழுதியிருக்காங்க ஸ்விம்மிங் பூல் அக்சஸும் இருக்குது. தேவைப்பட்டால் வந்து இதில் இறங்கிக்கலாம். இப்போதைக்கு வரல, இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகும், ரெஸ்ட் எடுத்துகிட்டு தான் வரணும். ஸோ ஸ்விம்மிங் பூல் அக்சஸ் இருக்குது. இதெல்லாம் வந்து ஆக்டிவிட்டி கேம்ஸுங்கிறது இந்த இடத்துல இதுதான் ஃபுல்லாக பண்ணுறாங்க. மெயினாக வந்து ஸ்டே பண்ணுறதுக்கும் ஸ்விம்மிங் பூலில் இருக்கிறதுக்கும் ஒரு சூப்பரான ஒரு இடம். ஸோ ஃபுல்லாக ஒரு ஹில்ஸோட ஸ்லைடில் தான் இந்த ஹோட்டலே வந்துருக்கு. ஃபுல்லாகவே தெரியும், ஃபுல்லாக எல்லா பக்கமுமே ஹில்ஸ் தான். லக்ஸரி வில்லாஸ் இதுலேயே வந்து மவுண்ட் பிக்கோலேயே இருக்க ஒன் ஆஃப் த லக்ஸரி வில்லாஸ் மாதிரியாட்டிருக்கு. ஸோ செப்பரேட் ரூம்ஸாக கொடுத்துருக்காங்க. 302 அந்த மாதிரி 303. ஸோ வரிசையாக அந்த மாதிரி ரூம்ஸ் தான். ஃபுல்லாக ரூம்ஸ் தான். என்ன டவர் தான் கிடைக்கல. வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக டவரே இல்லைங்க. பிஎஸ்என்எல் கொஞ்சம் கிடைக்குது, ஏர்டெலுக்கு சுத்தமாகவே இல்லை. ஸோ ஈவினிங் வந்து சன் செட் ஆனதுக்கப்புறம் ஒரு வியூ கிடைக்கும். அருமையான வியூ, செம சூப்பராக இருக்குது கிளைமேட்டு. இன்னும் டைம் ஆக எவ்வளோ மிஸ்ட்டு வந்து ஃபார்ம் ஆகுமோ தெரில. போய் குளிர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த ப்ரீமியமான ரிசார்ட்டில் ஒன்லி ஸ்டே மட்டும் இல்லாமல் பிஸ்னஸ் மீட்டுக்கு, இந்த மாதிரி கம்பெனி மீட்டிங்ஸு, இல்லை கெட் டுகெதர் பார்ட்டிஸு, அந்த மாதிரி எல்லா ஈவெண்ட்டுக்குமே இங்கே வந்து ஒரு சூப்பரான ஒரு ஸ்பேஸ் இருக்குது. ஸோ குரூப்பாக ஒரு 100 பீப்புள்ஸ் வரைக்குமே இங்கே ஒரு மீட்டிங் எடுக்கணும் அப்படின்னாலும் அதுக்கும் ஸ்பேஸ் இருக்குது. ஸோ சூப்பராக வந்து ஒரு டேவை வந்து ஒரு 1 or 2 days இங்கே வந்து ஸ்டே பண்ணணுன்னா ஃபுல்லாக அதுக்கு உண்டான ஈவெண்ட்ஸு எல்லாமே இருக்குங்க. ஃபன் ஆக்டிவிட்டீஸு, ஈவெண்ட்ஸு அந்த மாதிரி. ஸோ ஈவினிங் ஆகும்போது அங்கே கேம்ப் ஃபயரிங்கும் இருக்குது. ஸோ அதில் பார்த்திங்கன்னா ப்ரொஜெக்டரும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் வந்து நம்மளுக்கு தேவையான சாங்ஸ்லாம் போட்டுட்டு சூப்பராக வந்து டான்ஸ் அந்த மாதிரி ஃபன்லாம் பண்ணிகிட்ருக்கலாம். ஸோ மொத்தத்தில் வந்து ஒரு 2 days 3 days வந்து ஒரு ட்ரிப் பிளான் பண்ணணும், ஒரு ரிலாக்ஸ்டாக ஒரு காமாக ஒரு ஏரியாவில் ஒரு இடத்துல இருக்கணும் அப்படின்னா இந்த இடம் வந்து அதுக்கு உண்டான ஒரு ஆப்டான இடம். ஸோ பாப்புலேஷன் அதிகம் இல்லாமல், ஒரு பொல்யூஷன் இல்லாமல், ஒரு ஃபேமிலியில் எல்லோரும் வந்து ஒரு ஜாலியாக டென்ஷன் இல்லாமல் ரிலாக்ஸ்டாக இருக்கணும் அப்படின்னா இதுக்கு இந்த இடம் வந்து மவுண்ட் பிக்கோங்கிறது ஒன் ஆஃப் த ப்ரீமியம் அண்ட் லக்ஸரி ரிசார்ட் இன் ஏற்காடு இருக்குது. இதெல்லாம் கொஞ்சம் அது மேலேயும் பார்த்திங்கன்னா ஒரு 2 வீடு இருக்குது. எந்த வீடு அந்த இருக்கிறது எதுவுமே தெரில. வியூ பாயிண்டில் சூப்பராக இருக்குது. கலக்குது. ஸோ மொத்தம் இந்த ரூமில் நாங்கள் 3 பேர் வந்து ஸ்டே பண்ணியிருந்தோம். ஸோ அதனால் ஒரு எக்ஸ்ட்ரா பெட்டு கொடுக்குறாங்க. ஸோ 3ஆவது வந்து இந்த பெட்டில் வந்து நம்ம படுத்துக்கலாம். அங்கே 2 பேர் அந்த பெட்டில் படுத்துக்கலாம். ஸோ ஒரு சூப்பரான ஒரு டே இன் மவுண்ட் பிக்கோ. பாய்.